Hi students, வணக்கம். Welcome to Brother Mentor IAS Academy. இந்த வீடியோவில் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வரக்கூடிய ஜான்வரி 2026 தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? ஸோ ஜான்வரி 15th மேலே நாங்கள் எங்களுடைய கிராஷ் கோர்ஸ் அப்படின்றத ஆரம்பிக்க போகிறோம். இந்த கிராஷ் கோர்ஸ் வாஸ் 60 days கிராஷ் கோர்ஸ் ஃபார் UPSC 2026 prelims. பொதுவாகவே இப்போது நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறீங்க, வருஷம் எழுத போகிறீங்க. 2026 நீங்கள் மேல் எழுத போகிறீங்கன்னா இப்போது பொங்கல் முடிஞ்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜான்வரி 15 to February, March, April, May, சரியா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு நான் 120 நாள் 100 நாள்னே வச்சுக்கோங்களேன். இன்னும் உங்ககிட்ட எத்தனை நாள் இருக்குது? ஒரு 100 நாள் தான் இருக்குது. 100 days. இந்த 100 daysல நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். என்ன நாம் படிக்கணும் அப்படின்றது ஒரு குழப்பமாக இருக்கும். கரெக்டான சில இடத்துல தான் தோன்றித்தனமாகவும் இருப்பீங்க. லைக் எதனா ஒன்று படிப்போம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக பொதுவாகவே இந்த 120 நாள் அல்லது 100 நாள்னு வச்சுப்போமே, இந்த 100 நாளில் நீங்கள் ரிவிஷன் மோடில் தான் இருக்கணும். ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா இனிமேல் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவான ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனில் வர ஆரம்பிக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. முக்கியமாக ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்னும் பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் டெஸ்ட் டெய்லி ஒரு டெஸ்ட் போடணும். ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இம்பார்ட்டண்ட். இந்த டெஸ்ட் பேட்சில் டெய்லி ஒரு டெஸ்ட், அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மார்னிங் எக்ஸாம் நடக்கக்கூடிய டைம் பீரியடில் மார்னிங் அண்ட் ஆல்சோ ஆஃப்டர்நூன் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இந்த CSAT டைம் பீரியட் 2:30 to 4:30, மார்னிங் பார்க்கும் பொழுது 9:30. ஸோ இந்த டைம் பீரியடில் ஓகே நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். பாயிண்ட் புரியுதா? அப்போது இந்த டைமை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய டைம் பீரியடில் நீங்கள் ரிவிஷன் மோடில் இருக்கணும். ஸோ த லாஸ்ட் 100 days இஸ் ரிவிஷன் மோட். ஓகே, நீங்கள் இல்லை சார் நான் ஒன்றுமே புரியலையே சார், நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இது வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டு வந்தால் அதுவே எனக்கு ஒன்றும் சக்ஸஸ் ஆகலையே, இப்போ புதுசாக ரிவிஷன் மோட்னா படித்தா தானே ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் படிக்கிறது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ரிவிஷன் மோடில் நீங்கள் வந்தீங்கன்னா தான் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் யூ ஷுட் நாட் கெட் நர்வஸ். யூபிஎஸ்சி எக்ஸாம்ன்றது நீங்கள் 10 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த 2 மணி நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்றதான் விஷயம். காலையில் 9:30 மணிக்கு டே ஆஃப் த எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸில் போய் என்ன பண்ணுறீங்க, ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுறீங்கன்றதான் விஷயம். அப்போது எக்ஸாம் ஹாலில் போய் உக்காந்தா அது எக்ஸாம் ஹால் மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடாது. டெய்லி ஒரு ரொட்டீன் நீங்கள் பண்ணுறீங்க, அது அன்னைக்கும் பண்ணுறீங்க, அப்படி தான் இருக்கணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டைம் பீரியடில் ரிவிஷன் மோடுக்கு நீங்கள் போகணும். அப்போது ரிவிஷன் மோடுக்கு போகணுன்னா நான் என்னென்ன செட் பண்ணணும்? இப்போது ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிராஷ் கோர்ஸில் என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்கு நம்ம கிராஷ் கோர்ஸை இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, கிராஷ் கோர்ஸை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னா இதை 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஒன்று நம்ம ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது நம்ம ஆன்லைன்லேயும் வச்சுருக்கோம். ஆன்லைனில் முக்கியமாக ரெக்கார்டட் வீடியோஸாகவும் கொடுக்குறோம். ஓகே, ரெக்கார்டட் அண்ட் லைவ் வீடியோஸாகவும் கொடுக்குறோம். ஆஃப்லைன்லேயும் இருக்குது. ஆனால் பட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதால நாங்கள் ஆன்லைன்லேயும் எடுத்துகிட்டு போகிற ஐடியாவும் இருக்குது. அப்போது ஸ்டாட்டிக் பார்ட் என்ன? ஸ்டாட்டிக் பார்ட்ன்றது ஹிஸ்ட்ரி பார்ட். ஹிஸ்ட்ரி முதல்ல வருது, ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். அப்போ ஸ்டாட்டிக் பார்ட்டுக்கு கண்டிப்பாக மேண்டட்டரியாக என்ன பண்ணணும்னா, நம்ம கிராஷ் கோர்ஸில் எல்லாத்தையும் நடத்தாமல் இதில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ளஸ் அந்த வருஷத்தில் எந்தெந்த ஹிஸ்டாரிக்கல் டேர்ம்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸ் அதிகமாக வந்திருக்குன்றதை உங்களுக்கு நம்ம டீச் பண்ணுவோம். முக்கியமாக இந்த ஸ்டாட்டிக் பார்ட்டில் நீங்கள் மேண்டட்டரியாக என்சிஆர்டிஸை ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு என்சிஆர்டிஸில் இருக்கக்கூடிய க்ரக்ஸ் இதையும் நடத்துவோம். முக்கியமாக ஓவராலாக ஹிஸ்ட்ரியில் என்ன டிமாண்ட் அப்படின்றத நடத்துவோம். ஸோ கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் we will give more importance for the previous year question paper, facts, special facts, chronologies and also the facts that has come in the newspaper. For example, இப்போ நியூஸ்பேப்பரில் உங்களுக்கு வந்தே மாத்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேஷ்னல் சாங் பற்றி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி கொஷின் கேட்கக்கூடிய எந்தெந்த ஏரியாலாம் கொஷின் கேட்பாங்கன்றதை நம்ம டீச் பண்ணுவோம். அப்போ ஸ்டாட்டிக் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஸ்டாட்டிக் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாலிட்டி வந்தாச்சு,
ஓகே, எக்கனாமிக்ஸ் பேசிக்ஸ் அப்படின்றது வருது, ஜியாகிரஃபி வருது. ஓகே, அதுக்கப்புறமா என்விரான்மெண்ட்லேயும் சில என்விரான்மெண்ட், இது எல்லாமே ஸ்டாட்டிக் பார்ட்ல கவர் ஆகுது. இதே டைனமிக் பார்ட் ஆஃப் த சிலபஸ்ல என்ன வருது? டைனமிக் பார்ட் ஆஃப் த சிலபஸ்ல அதே எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட், கவர்னன்ஸ் பார்ட் பிளஸ் கவர்னன்ஸ் பிளஸ் இஷ்யூஸ். ஓகே, கவர்னன்ஸ் அண்ட் இஷ்யூஸை கவர் பண்றோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்டு கவர் பண்ணுறோம். அண்ட் முக்கியமாக ஜியாகிரஃபியில் ஓகே மேப்ஸ் பார்ட்லாம் கவர் பண்ணணும். அப்போது யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் how you are able to deal with the static part and dynamic part. இப்போ நீங்க டெஸ்ட் பேட்ச் போடும்போது கூட நீங்க ஸ்டாட்டிக்ல வீக்கா இருக்கீங்களா டைனமிக்ல வீக்கா இருக்கீங்களான்றது உங்களுக்கு தெரியணும். சில பேர் ஒரு பெரிய முட்டாள்தனம் பண்ணுவாங்க, நான் ஸ்டாட்டிக் பார்ட்டே படிக்காம டைனமிக் பார்ட் மட்டும்தான் படிப்பாங்க. ஸ்டாட்டிக் பார்ட்ல ஸ்ட்ராங்கா இல்லாம டைனமிக் பார்ட் ஆஃப் த சிலபஸை உங்களால புரிஞ்சிக்க முடியாது. டைனமிக் பார்ட்ன்றது நியூஸ் பேப்பர்ல இருந்து சிலபஸை நீங்க கோரிலேட் பண்றது. அப்போ நம்ம கிராஷ் கோர்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 60 டேஸ்ல லுக், this is not a full course, this is a 60 days course. இந்த 60 daysல உங்களுக்கு வீடியோஸும் கொடுத்துட்றோம். ஓகேவா, உங்களுக்கு வீடியோஸும் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு. ஓகே, நீங்கள் நம்ம கிராஷ் கோர்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீடியோஸும் பார்ப்பீங்க, அட் த சேம் டைம் உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அதனால் யாருன்னா இந்த வருஷம் சீரியஸாகவே நான் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம கிராஷ் கோர்ஸை நீங்கள் பிரதர் மென்டரில் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஓகே நீங்கள் 8610245423 அப்படின்ற எங்கள் காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள். அண்ட் எங்களுடைய டெலகிராமில் எங்களுடைய குரூப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதர் மென்டர் ஐஏஎஸ். ஓகே, எங்கள் குரூப்பை பிரதர் மென்டர் ஐஏஎஸ்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கிராஷ் கோர்ஸை பற்றி இன்னமும் நாம சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ டைம் இஸ் ஸோ க்ரூஷியல். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிசிஷன், டைம் மேனேஜ்மெண்ட், அக்யூரசி, ஓகே, அண்ட் ஆல்சோ டெசிஷன் இது ரெண்டுமே முக்கியம். ஸோ முயற்சி, பயிற்சி இது ரெண்டும் சேர்ந்தால் தான் முயற்சி. அப்போது இந்த கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை சார், இதை சொன்னால் நான் படிச்சிருவேன் அப்படின்னா இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நாம் கொடுத்துருவோம். இந்த கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு ஒரு மாடல் நான் காமிக்கிறேன். we will be teaching you current affairs. ஓகே, உங்களுக்கு நீங்கள் எதையுமே தேடி போயெல்லாம் படிக்கணும்லாம் கிடையாது, நீங்கள் இதை தான் படிக்கணுன்றதை நம்ம கொடுத்துருவோம். லைக் நம்ம இந்த கிராஷ் கோர்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட் 1 year or 2 years வந்த நியூஸ், ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ GLOF அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா இந்த GLOF எங்கே வருது அப்படின்றத நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கொடுத்துட்றோம். அண்ட் ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரியான மேப்ஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். இது நாட் ஒன்லி ஃபார் ஜியாகிரஃபி, முக்கியமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட், ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ப்ரிலிம்ஸுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த ஏரியாலாம் வரும் அப்படின்றத நாம சூப்பராக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் பார்ட் ரெண்டுமே கவர் ஆகிடும். அதனால் நீங்கள் எங்கள் குவாலிட்டியை டேஸ்ட் பண்ணாதான் நாங்கள் யாருன்றதை புரிஞ்சிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த லாஸ்ட் 100 days அப்படின்றது எல்லாருமே டெஸ்ட் எழுதுவாங்க. ஆனால் கான்செப்ட் புரிஞ்சாதான் கொஞ்சம் டைனமிக் பார்ட் ஆஃப் த சிலபஸில் உங்களுக்கு என்ன டிமாண்டுன்னு தெரிஞ்சாதான், யூபிஎஸ்சி என்ன டிமாண்டுன்னு தெரிஞ்சாதான் அந்த எக்ஸாமே அட்டன் பண்ண முடியும். அண்ட் வி ஹாவ் அ குவாலிட்டி ஃபேக்கல்ட்டி லைக் இப்போ எங்களுடைய குவாலிட்டி ஃபேக்கல்ட்டி யுகசெல்வி மேம் இருக்காங்க, எங்களுடைய எக்கனாமிக்ஸ் மிஸ்டர் ஜெயாலினி இருக்காரு. ஓகே, எங்களுடைய என்விரான்மெண்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கல்ட்டி டீமை நாங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் ஐ எம் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 10+ years இன் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. அதனால் வாங்க. ஓகே, வி வில் சப்போர்ட் அண்ட் வி ஹாவ் இந்த பர்டிகுலர் கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு சிசாட்டில் முக்கியமான வீடியோஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ அதனால் இந்த ஒரு நீங்கள் இஃப் யூ ஆர் ஸோ ஸ்டூடியஸ், இஃப் யூ ஆர் ஸோ ரிலீஜியஸ், எனக்கு ஒரு 3 மாதம் இருக்குது சார், பட் இதெல்லாம் சொல்லுங்கள் சார், நான் கண்டிப்பாக வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறேன்ற நம்பிக்கை இருக்குது, ஒரு கைடன்ஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னா டெஃபினட்டாக நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ அதே தான். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் கோர்ஸ். ஓகே, ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ January 15th மேலே நம்ம புது பேட்ச் ஆரம்பிக்கிறோம். இட்ஸ் a 60 days கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன், முக்கியமாக
இல்லை சார் எனக்கு ஆன்லைனில் கொடுங்க அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ், வி வில் பி சப்போர்ட்டிங் இட். அதனால் வாங்க. ஓகே, விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ ஹாவ் அ கிரேட் டேஸ் அஹெட். தேங்க்யூ.